வணக்கம். இந்த பதிவில் நம்ம கிளச்சை பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் இன்ஜினை பற்றி பார்த்தாச்சு. கிளச்சி 10 வகை கிளச் இருக்குது. பயன்பாடு மற்றும் செயல்திறனை பொறுத்து வண்டி வாகனத்துக்கு ஒவ்வொரு வாகனத்துக்கும் வேறு வேறு மாதிரி கிளச்சி பொறுத்திருக்காங்க. அதில் நம்ம 4 கிளச்சை மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதுதான் இங்கே நடைமுறையில் இருக்குது. அந்த 4 கிளச்சில் முதலாவதாக ஹைட்ராலிக் கிளச். ஹைட்ராலிக் கிளச்சில் உள்ளே இருக்கிற முக்கியமான பாகங்கள் என்னென்னா, 1 மாஸ்டர் சிலிண்டர், 2 வந்து ஹைட்ராலிக்ஸ் லைனு, 3வது ஸ்லேவ் சிலிண்டர், 4வது இந்த கிளச் ஃபோர்க்கு. இதுதான் இந்த ஹைட்ராலிக் கிளச்சில் இருக்கிற முக்கிய பாகங்கள். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்டர் சிலிண்டரில் அந்த ஹைட்ராலிக் திரவத்தை ஃபில் பண்ணி வச்சுருப்போம். டிரைவர் பெடல் அமுக்கும்போது அந்த மாஸ்டர் சிலிண்டர் இருக்கிற பிஸ்டனை வந்து அந்த ஹைட்ராலிக் திரவத்தை அழுத்தும்போது ஹைட்ராலிக் லைன் வழியாக ஹைட்ராலிக் திரவம் ஸ்லேவ் சிலிண்டர்னு சொல்லக்கூடிய அந்த மினி சிலிண்டர் அங்கே இருக்கிற பிஸ்டனை போய் இது தள்ளுது. இது தள்ளும்போது அந்த பிஸ்டனோட அட்டாச் ஆகிருக்கிற அந்த பாருங்கள், அந்த படத்தில் பாருங்கள், நீட்டாக கருப்பாக இருக்குது பாருங்கள், அந்த ஃபோர்க்கு, அதான் இங்கே கிளச் ஃபோர்க்கு. அந்த ஃபோர்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இன்ஜின் அட்டாச்சாக இருக்கிற கிளச் டிஸ்க்கு ப்ரெஷர் பிளேட் பின்னோக்கி தள்ளுது. பின்னோக்கி தள்ளப்படும்போது இன்ஜினிலிருந்து கிடைக்கிற சக்தி கியர் பாக்ஸுக்கு போகாமல் துண்டிக்கப்படுது. இந்த பெடலை எடுக்கும்போது திரும்ப இதே வேலைகள் தலைகீழாக நடந்து ப்ரெஷர் பிளேட்டு, கிளச் பிளேட்டு பிளேவீலோட இணைஞ்சிருது. இதனால் இன்ஜினோட பவரு கிளச் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. இதுதான் இதில் நடக்கிற வேலை. இதில் வந்து பல நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. இதில் செலவு அதிகம். இதில் ஏரு அல்லது ஃப்ளூட்டு, இந்த ஹைட்ராலிக் திரவம் லீக் ஆச்சுன்னா ரிப்பேர் செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதில் மெக்கானிக்கல் மாதிரி ஈஸியான செலவாக இருக்காது. இதில் கொஞ்சம் செலவு அதிகம்தான். இதில் என்ன ஒரு சிக்கல்னால், ஏர் எங்கேயாவது லீக் ஆச்சுன்னா அல்லது ஃப்ளூட் லீக் ஆச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும். மெக்கானிக்கல் கிளச்சில் அப்படி இந்த கஷ்டம் இல்லை. அதில் வந்து நமக்கு ஓப்பனாகவே தெரிஞ்சிடும். இதில் இருக்கிற இந்த சிரமத்தை தான் நம்ம பார்க்கணும். ஆனால் ஸ்மூத்தாக இருக்கும் வண்டிக்கு. கிளச் அமுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்மூத்தாக இருக்கும். இதுதான் இந்த கிளச்சோட சப்ஜெக்ட். அடுத்த சப்ஜெக்ட் பார்க்கலாம். வணக்கம்.